Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நான் ரொம்ப பேச விரும்பல. நம்ம டைரக்டா டாபிக் உள்ள போலான்னு தோணுச்சு. பிகாஸ் இந்த அனிமல் கிங்டம் ரொம்ப பெருசு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிரைட்டீரியன் ஃபார் கிளாசிஃபிகேஷன் அதில் என்னெல்லாம் இருக்கு, மெட்டாமெரிசம், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், நோட்டோகாட் பிரசன்ட், நாட் டெர்மல் ரீஜன், ஷீலம்னு பார்த்துட்டே போனோமா, அங்கேருந்து அப்படியே டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் வரைக்கும் கவர் பண்ணோம். செகண்ட் பார்ட்ல அப்படியே மீதி ஃபைலம் எல்லாம் பிளாட்டியல்மென்தஸ்ல இருந்து கார்டேட்டா வரைக்கும் போயிட்டோம். கார்டேட்டால திரும்பவும் இருக்கிற யூரோ கார்டேட்டா, செஃப்லோ கார்டேட்டாலாம் முடிச்சுட்டு இப்போ நாம வெர்டிபிரேட்டாக்குள்ள வரோம். வெர்டிபிரேட்டா அப்படின்னு சொன்னாலே முக்கியமா வெர்டிபிரல் காலம், அதாவது அதோட எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல இருக்கிற நோட்டோகார்ட் இஸ் ஜஸ்ட் ரீப்ளேஸ்ட் பை வெர்டிபிரல் காலம். அதனால வெர்டிபிரேட்டா. இங்க all vertebrates are chordates but not all chordates are vertebrates அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். Plus beautifully heart is present on ventral side, kidney for excretion, அதுக்கப்புறம் locomotory organலாம் நல்லா வெல் டெவலப் ஆன appendages, either ஃபின்ஸோ இல்லை லிம்ஸோ அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகிட்டே இருக்கு. இப்போ நாம் இந்த ஒரு அவுட்லைன் ஆஃப் வெர்டிபிரேட்டாவை பற்றி படிப்போம். இங்கே பாருங்க, வெர்டிபிரேட்டா வந்து சப் ஃபைலம். ஓகே, திஸ் இஸ் அ சப் ஃபைலம். யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா. இதில் ரெண்டாக பிரியுது. பிகாஸ் இங்கே பாருங்க, ஃபைலம்க்கு அப்புறம் யூஸ்வலாக கிளாசிஃபிகேஷனில் கிளாஸ் வரணும். கிளாஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு குரூப்பு சூப்பர் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அது இவெல்லாம் சூப்பர் கிளாஸ். இப்போ இவனை என்னன்னு தான் பேர் வச்சு கூப்பிடுறது, ஏன்னா சப் ஃபைலம் வந்துடுச்சு. அப்போ இவனுக்கு என்ன பேர் வைக்கிறது? அதனால இந்த டிவிஷனுங்கிற டேர்மை பிளான்ட் கிட்டேருந்து திருடியாச்சு. அங்கேருந்து இங்கே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் நான் முதல்லயே கிளாசிஃபிகேஷன் அப்போ சொன்னேன். இந்த டிவிஷன்ங்கிறது அனிமல் கிளாசிஃபிகேஷன்லேயும் யூஸ் ஆகும், ஆனால் ஃபைலம்ங்கிறது பிளான்ட்ல யூஸ் ஆகலை. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கல. ஏன்னா அனிமல் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணுறதும் போது தே ஜஸ்ட் டேக்கன் திஸ் வேர்ட் ஃப்ரம் பிளான்டே. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ சாப்பாடு அதுதான் முக்கியம். சாப்பாடு தான் முக்கியம். அந்த சாப்பிடுதல், ஏன்னா தன் உயிர் வாழ சாப்பிடணும்னா வாய் நல்லா இருக்கணும் இல்லையா? வாய் நல்லா அசைச்சு நல்லா மென்று சாப்பிடணும். அதுக்காக தான் நமக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெலட்டல் சிஸ்டமில் ஸ்கல்லில் எல்லாமே இம்மூவபிள் போன், ஆனால் ஜா மட்டும் மூவபிள். பிகாஸ் நல்லா சாப்பிடும் அதுக்காக. இப்போ நம்ம அந்த பேஸை வச்சு பார்த்தீங்கன்னா ஜா இல்லாதது நாத்தா அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, நாத்தோ அப்படின்னு சொன்னா ஜா. அக்நாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is no jaw, absence of jaw in the egg, meaning lacks jaw, jawless fishes. இங்க நாத்தோஸ்டோமேட்டா ஜா இருக்கு. இவெல்லாம் கெத்தா ஜா வச்சுக்கிட்டு சாப்பிட போறான், நல்லா சாப்பிட்டு ப்ரெடேட்டராக இருக்கான், இன்னும் இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். பார்ப்போம். ஸோ இதுக்கு கீழே சூப்பர் கிளாஸாக ரெண்டாக பிரியுது. ஏன்னா இவன் ஃபின்ஸ், இவனோட லோகோமோட்டரி ஆர்கன் ஃபின்ஸ், இவனுக்கு லிம்ஸ். திஸ் ஃபெலோ இஸ் இன் வாட்டர், அவன் கால் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், அதனால அவனுக்கு ஃபின்ஸ். இவன் தரைக்கு வந்து நடக்க போகிறான், அதனால இவனுக்கு லிம்ஸ். ஸோ இங்கே கிளாஸு கோண்ட்ரியாப்தீஸ் அண்ட் ஆஸ்டியாப்தீஸ். இங்கே கிளாஸஸ் ஆம்ஃபீபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். 4 மேமல்ஸ்க்கு இன்னும் சப் கிளாஸ் அப்படி போகும். நமக்கு இவ்வளோ தான் இருக்குது, நம்ம இது வரைக்கும் படிப்போம். சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்னு சொன்னால் வட்ட வாயின, சர்க்குலர் மவுத் சர்க்குலர் அவனோட ஒர்க்கு. இவனோட கண்டென்ட்டை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இங்கே படிப்போம். இவனுக்கு கில்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு 6 to 15 கில் ஸ்லிட்ஸு ரெண்டு பக்கமும் இருக்கு. ஆனால் வாயில் ஜா இல்லை. ஸோ ரவுண்டாக, சில நேரத்தில் வெறும் சக் பண்ணுற சக்டோரியல் மவுத்து, சில நேரத்தில் அதில் குட்டி குட்டியாக எக்ஸ்டெண்ட் ஆன, பெட்ரோமைசானில் இப்படி இருக்குது, மிக்சினில் அப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன டென்டக்கிள்ஸ் வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி லென்த்தியாக இலாங்கேட்டட் பாடியில் இங்கே பாருங்கள், மேலே ஃபின்ஸ் இருக்குது, கீழே இல்லை. ஸோ அன்பேர்டு ஃபின்ஸ். டெய்ல் ரீஜன் அப்படியே கவர் ஆகி ஒரு டெய்ல் ஃபின் மாதிரி, ஆனால் இந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் ஆகலை, அப்படியே மொத்தமாக ரவுண்டாக ஒரு இடத்துல. அப்புறம் வேற என்ன இருக்குது இவனோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மவுத் இல்லை, அதான் இவனோட பாவம். ஸோ இவனால் தனியாக போய் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டம்.
மோஸ்ட் ஆஃப் த டைம் இவன் ஏதாவது ஒரு அனிமல் பாடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கான். முக்கியமாக இதை ஷார்க் அண்ட் சக்கர் ஃபிஷ் கமென்சாலிசமில் படிப்போம். இவனால் ஷார்க்குக்கு நஷ்டம் இல்லை, ஷார்க்கு சாப்பிட்டு மிச்சம் போடுறதை இவன் சாப்பிட்டுக்கிறான். ஸோ இஸ் பெனிஃபிட்டட். ஷார்க்குக்கு நெய்தர் பெனிஃபிட்டட் நார் எனி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். அதனால கமென்சாலிசமில் 10th யூனிட்ல படிப்போம். ஓகே, இப்போ நம்ம இதை பார்ப்போம். ஆல் லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா ஆர் எக்டோபாரசைட்ஸ் ஆன் சம் ஃபிஷஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். They have an elongated body bearing 6 to 15 pairs of gill slits for respiration. This one. Cyclostomes have a sucking and circular mouth without jaw. Okay. And their body is devoid of scales and paired fins. Paired fin கிடையாது, scale கிடையாது. Cranium and vertebral column are cartilaginous. இங்க இருக்கிறதுக்கு இவன் pioneer. Cartilaginous cranium and vertebral column. Circulation is of closed type. Blood vessels இருக்கு, closed circulatory system. Cyclostomes are marine but migrate for spawning to fresh water. இவன் முழுக்க marine. ஆனால் பாவம் ஸ்பானிங்காக, அதாவது முட்டை போடுறதுக்காக it will be searching the fresh water and coming. பாவம் இதை தேடிக்கிட்டு வந்துட்டு ரிட்டர்னே போகாது, செத்துரும். அதுதான் இங்கே அடுத்த லைன். After spawning within a few days they die. Their larva after metamorphosis return to the ocean. இவன் சாவறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. இவன் ஸ்பானிங்காக ஃப்ரெஷ் வாட்டரை தேடி சாப்பிட மாட்டான். அப்புறம் அங்கேயே அவன் எனர்ஜி அவுட்டு. அதுக்கப்புறம் ஸ்பான் பண்ணதில் எனர்ஜி. அப்புறம் ஸ்பான் பண்ணி முடிச்ச உடனே அவனோட க்ளோயக்கா க்ளோஸ் ஆக ஓப்பனாகவே இருக்கும். அது வழியாக நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மற்ற ஸ்மால் இன்செக்ட்ஸ் எல்லாம் போய் அவனோட ட்ராக்கை டோட்டலாக நாஸ்டி பண்ணி actually the mother will die after spawning. Within few days they die. Their larva இருக்குல்ல, இவன் இங்கே ஃப்ரெஷ் வாட்டரில் லார்வாவை போட்டிருப்பான், தட் இஸ் ஸ்பான் பண்ணியிருப்பான். அங்கே வளர்கிற லார்வா அப்படியே வளர்ந்து மெட்டமார்பிசிஸ் ஆகி ஓஷனுக்கு வந்துடும். யார் அதுக்கு ரூட்டை டீச் பண்ணாங்க தெரியாது, ஆனால் அது வந்துடும். இதெல்லாம் ஒரு மிராக்குலஸ் திங்ஸ் ஹேப்பன் இன் நேச்சர். எக்ஸாம்பிள் பெட்ரோமைசான், இன்னொரு பேர் லாம்ப்ரே அண்ட் மிக்சின் ஹேக்ஃபிஷ். இந்த காமன் நேம் ரொம்ப அடிக்கடி வர கொஷினாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது கிளாஸ் நம்ம பிசிஸில் வர கிளாஸு கோண்ட்ரியாக்தீஸ். கோண்ட்ரியாக்தீஸும் ஆஸ்டியாக்தீஸும் கம்பேரிட்டிவாக படித்தா கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்கே அப்படியே சொல்கிறேன், அங்கே போய் வரல, அப்படியே சொல்கிறேன். கோண்ட்ரியாக்தீஸில் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி, ஆஸ்டியாக்திக்ஸ்லேயும் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி. கோண்ட்ரியாக்திஸில் மவுத்து வென்ட்ரல் சைடு இங்கே வரும், ஆஸ்டியாக்திஸில் மவுத்து டெர்மினலில் வரும். கோண்ட்ரியாக்திஸில் டெய்ல் ஃபின்னில் டார்சல் சைடில் இருக்கிற டெய்ல் ஃபின்னு பெருசு, வென்ட்ரல் சைடில் இருக்கிறது குட்டி. எல்லாத்துலேயுமே அப்படி தான். ஆனால் ஆஸ்டியாக்திக்ஸில் ரெண்டுமே ஒரே சைஸாக இருக்கும். கோண்ட்ரியாக்திஸில் லேட்ரல் லைன் இருக்குது, ஆஸ்டியாக்திக்ஸ்லேயும் லேட்ரல் லைன் இருக்கும். கோண்ட்ரியாக்திஸில் இங்கே இருக்கிற இந்த இது இருக்குது இல்லையா, வாட் இஸ் தட், கில்ஸ். இதை ஓப்பர்குலம்னு ஒரு கவரிங்லாம் எதுவும் இல்லை, அப்படியே இங்கே ஃப்ரீ கில்ஸ் ஆர் செப்பரேட், தனித்தனியாக. ஆனால் ஆஸ்டியாக்திஸில் அது அப்படியே கிளஸ்டராக போட்டு அது ஒரு கவரிங் இருக்கும் ஓப்பர்குலம்னு. அதுக்கப்புறம் கோண்ட்ரியாக்திஸில் பிளக்காய்டு ஸ்கேல். ஓகே, ஸ்கேல் உள்ளே அப்படியே பதிஞ்சு இருக்கிற ஒரு ஸ்கேல். ஆஸ்டியாக்திஸில் டீனாய்டு ஸ்கேல், அப்படியே ஸ்கேல் கொஞ்சம் எலாபரேட் ஆகி, இப்போ நம்ம பல்லு எப்படி டெர்மல் ரீஜன் ஸ்கின்னோட எக்ஸ்டென்ஷனாக இருந்தாலும் வெளியே வருது, அந்த மாதிரி வெளியே ஸ்கேல்ஸ் அவனுக்கு. ஆனால் ரெண்டுத்துக்குமே மாய்ஸ்ட் ஸ்கேல்ஸ், பிகாஸ் தண்ணியில் இருக்கிற ஒரு அனிமல். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபிஷஸ் ஆர் அப்சல்யூட்லி அக்வாட்டிக், ரெண்டுத்துக்குமே காமன். ஆனால் என்னென்னா நம்ம கோண்ட்ரியாக்திஸ் மரைன், 100% மரைன் சொல்ல முடியல. ஒரு 45-50 ஸ்பீஷீஸ் வெளியில் இருக்குது, தட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குது, அலாஸ்கா லேக் பக்கம் இருக்குது. மற்றபடி தே ஆர் மரைன். ஆனால் நம்ம ஆஸ்டியாக்திஸ் ரெண்டுத்துலேயும் ஈக்குவலாக இருக்கான், ஃப்ரெஷ் வாட்டர், மரைன். ஆனால் தண்ணியில் தான் இருப்பான். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, ஏர் பிளாடர் ரொம்ப முக்கியமாக. ஏர் பிளாடர் இதில் இல்லை, டோட்டலாக இல்லை, அவனுக்கு இருக்குது. ஸோ அவன் ரெஸ்ட் எடுத்து ஸ்விம் பண்ணிப்பான்.
இவன் ரெஸ்ட் எடுத்தால் டைன்னு கீழே போய் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால they cannot take rest. அப்படியே ஸ்விம் பண்ணுற மாதிரி. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை. ஸோ அடித்து சாப்பிடு. predator, a great predators in the group of fishes. அப்புறம் இவனுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இவனில் வந்து கிளாஸ்பர்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் பீனிஸ் மாதிரி கிளாஸ்பர். அந்த கிளாஸ்பரை கொண்டு போய் ஃபீமேல் பாடியில் இன்சர்ட் பண்ணி they'll deposit the sperm. ஸோ ஸ்பெர்மை டெபாசிட் பண்ணிருச்சு அப்படின்னாலே இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனுக்கு வந்துட்டான். இங்கே விவிபாரஸ், மோஸ்ட்லி விவிபாரஸ் இவன். ஓகே, மெனி ஆஃப் தெம் ஆர் விவிபாரஸ்ன்னு கொடுத்துருப்பான். இவன் வந்து கிளாஸ்பர்லாம் இல்லை, இவன் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், போனி ஃபிஷ்ஷஸ். ஸோ இதுதான் கம்பேரிட்டிவ் அக்கவுண்ட். இப்போ நான் படிக்கிறேன். இவனோட பாடி ஃபுல்லாக கோண்ட்ரியாக்டிஸ்னா கார்டிலேஜினஸ், அதான் அவன் போன், நல்லா கால்சியம் டெபாசிட் ஆன போன். இப்போ பார்ப்போம். They are marine animals with streamlined body and have cartilaginous endoskeleton. Mouth is located ventrally. Notochord is persistent throughout life. Notochord persistent in the notochord present in the embryonic stage. அதுக்கப்புறம் it is replaced by vertebral column. vertebral column இருக்கும் இதுக்குள்ள. இங்கே ஏதோ ஒரு printing error ஆயிருக்கலாம். So these fishes too have a vertebral column. Gill slits are separate and without operculum. Okay, நான் சொல்லியாச்சு. The skin is tough, containing minute placoid scale. இருக்கா? ஸ்கின்னே அப்போ டஃப் ஆகிடுது. அதாவது ரொம்ப எக்ஸ்டெண்டடாக வெளியே தெரியல, பட் உள்ளேயே அழுத்தப்பட்டு இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால அது பிளக்காய்டு. டீத் ஆர் மாடிஃபைடு பிளக்காய்டு. டீத் வந்து மாடிஃபைடு பிளக்காய்டு ஸ்கேல் தான். இப்போ நமக்கு எப்படி ஸ்கின்னோட எக்ஸ்டென்ஷனாக பல்லு, நகம் அதெல்லாம் இருக்க மாதிரி இங்கே வந்து டீத்தோட மாடிஃபிகேஷனு, டீத் ஆர் மாடிஃபைடு பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் அப்படியே. ஓகே, அப்படின்னா இந்த டீத் எப்படி இருக்குன்னா பேக்வேர்டாக இருக்குது. தட் இஸ் இப்படி பேக்வேர்டாக. இப்போ நமக்குலாம் இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கு இல்லை நமக்குலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இவன் பேக்வேர்டாக இருக்குது. அதனால தான் கரெக்டாக போய் ஃபிட் ஆகும். இந்த கஸ்ப் அப்படிங்கிறது, கஸ்ப்னா இப்போ நம்மளோட மோலார் டீத் இருக்குல்ல, மோலார் ப்ரீ மோலார்லாம் இப்படி இருக்கும் நமக்கு. ஓகே, கொஞ்சம் போல் இவனோட கஸ்ப் வந்து இப்படி இறங்கும். அப்படின்னா ஏன்னா பேக்வேர்ட் டிரெக்ஷனல். அதனால தான் ஒரே ஒரு கடி கால் தனியாக வந்துடும். அந்த மாதிரி யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபிஷ் அதனுடைய ப்ரே, அதான் ரொம்ப ஹை ப்ரெடேட்டார் இவன். இப்போ பார்ப்போம். The teeth are modified placoid scales which are backwardly directed. Their jaws are very powerful. ரொம்ப பவர்ஃபுல். These animals are predaceous. அவ்வளோ பவர்ஃபுல் ஜா, அடிச்சு நொறுக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். Due to the absence of air bladder, they have to swim constantly to avoid sinking. Continuously swim பண்ணணும், இல்லாட்டி சிங்க் ஆகிடும். Heart is two-chambered. Heart is two-chambered நான் இங்கே வரைகிறேன். இப்போ பாருங்க, ஒரு ஆரிக்கிள், ஒரு வென்ட்ரிக்கிள். ஓகே, ரெண்டுத்துலேயுமே வீனஸ் பிளட் தான். தட் இஸ் இம்பியூர் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட். அதனால இதை வீனஸ் ஹார்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். பிகாஸ் அப்போ பியூரிஃபிகேஷன் எங்கேயா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரிஃபிகேஷன் இஸ் டன் இன் கில்ஸ். கில்ஸ் தான் அங்கே உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், அங்கேயே அது பிளட்டை பியூரிஃபை பண்ணிக்கும். And heart is two-chambered, one auricle and one ventricle. Some of them have electric organs. சிலதுல torpedoல electric organ இருக்கு, so very dangerous. And some possess a poison sting. இங்க பாருங்க, stingray இருக்குல்ல, trigon, அதுல அப்படியே ஸ்ட்ராங்கா குத்துற முள்ளு மாதிரி. They are cold-blooded. Cold-bloodedனா body temperature is not constant, it fluctuates. இதுக்கு இன்னொரு பேரு poikilothermus animals. That is, they lack the capacity to regulate their body temperature. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. Sexes are separate, of course. In males, pelvic fins bear clasper. This is equivalent to penis. They have internal fertilization and many of them are viviparous. Many of them அப்ப அங்கேயும் ஒன்று ரெண்டு oviparity இருக்கு. So examples பார்த்துக்கங்க. Scoliodon, dogfish, Pristis, sawfish, Carcharodon, great white shark and Trigon stingray. இதெல்லாம் கம்பல்சரியாக
காமன் நேமும் டெக்னிக்கல் நேமும் படிச்சே ஆகணும். அடுத்தது கிளாஸ் ஆஸ்டியோப்திஸ், போனி ஃபிஷ்ஷஸ். இன்னொரு ஒரு பாயிண்ட் கூட இருக்கு, அது போடலைன்னா என்ன, நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் படிக்கும்போது வரும். கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரியோடெலிக். இவன் எல்லாம் வந்து அம்மோனோடெலிக், அம்மோனியா ரிலீஸ் பண்ணுறவன். இவன் வந்து யூரியா ரிலீஸ் பண்ணுறவன். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், அங்கே படிப்போம். ஓகே, இப்போ போனி ஃபிஷ்ஷஸ் பார்ப்போம். இட் இன்க்ளூட்ஸ் போத் மரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் வித் போனி எண்டோஸ்கெலிட்டன். ஓகே, எண்டோஸ்கெலிட்டன் இஸ் போனி, தட் இஸ் calcium covered thing. Okay, bone அப்படின்னா. Their body is streamlined. அதே மாதிரி mouth is mostly terminal. அங்க ventral mouth இருந்துச்சு, இங்க பாருங்க terminal mouth, operculum அப்படி. See, they have 4 pairs of gills which are covered by an operculum and on each side, ரெண்டு பக்கம். Skin is covered with cycloid or ctenoid scales. ஸோ ஸ்கின் ஃபுல்லாக டீனாய்ட் ஆர் சைக்ளாய்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் தான். ஏர் பிளாடர் இஸ் ப்ரெசன்ட் விச் ரெகுலேட் பியாயன்சி. ஸோ இது ஜாலியாக ஸ்விம் பண்ணும், இல்லாட்டி ரெஸ்ட் எடுத்துக்கும், அந்த மாதிரி. ஹார்ட் இஸ் 2 chambered. அதே மாதிரி 1 auricle and 1 ventricle, they are cold blooded. அவனும் cold blooded, இவனும் cold blooded. பின்னாடி ஒரு amphibian, reptile வரைக்கும் cold blooded தான். apes and mammals மட்டும்தான் warm blooded. Sexes are separate, இவனும். ஆனால் இங்கே ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல், இவனுக்கு இன்டர்னல். ஸோ இப்போ நாம் பார்க்குறது ஒரு 4th எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நினைக்கிறேன். டீனோஃபோரா பார்த்தோம், அப்புறம் எக்கினோடெர்மேட்டா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், அப்புறம் ஹெமிகார்டேட்டா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இவன் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் 4th ஒன். பின்னாடி நம்ம ஆள் வருவார், யார், ஃப்ராக், அவரும் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான். They are mostly oviparous and development is direct. Mostly oviparous அப்படின்னா இங்கே viviparous-உம் இருக்கு, viviparity இங்கே இருக்கு கொஞ்சமா. இங்கே ஆல்மோஸ்ட் viviparous, கொஞ்சம் oviparous, அந்த டிஃபரன்ஸ். And development is direct. டைரக்டாக வளர்ந்துரும். There is no any larva stages. Okay, so examples பார்க்கலாம். மரைனில் இருக்கிறது எக்ஸோஷிட்டஸ், flying fish, hippocampus, seahorse. இது ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா லாபியோ, ரோகு, கட்லா. இவங்க 2 பேரும் நல்ல எடிபிள் ஃபிஷ்ஷஸ். ஃப்ரெஷ் வாட்டரில் கிளேரியஸ், மகூர். அக்வாரியமில் பெட்டா, ஃபைட்டிங் ஃபிஷ். 6 ஏஞ்சல் ஃபிஷ் இருக்கும் இல்லையா, டீரோஃபிலம், இதெல்லாம் ரொம்ப காமன் அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ். ஓகே, அவ்வளோதான் அபவுட் ஃபிஷ்ஷஸ். ஈஸி, இனிமேல் வர்றதெல்லாம் ஈஸி. நான் கார்டேட்டை விட கார்டேட் படிக்கிறது ஈஸி. that is especially vertebrates are very easy to learn because நம்ம நிறைய பார்க்குறோம்ல, அதனால ஈஸியாக படிக்க முடியும். கேரக்டர்ஸை இமேஜின் பண்ணிக்க முடியும், அதனால படிக்கலாம். கிளாஸ் ஆம்ஃபீபியா, ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ், ஆம்ஃபினா டுவல் லைஃப். ஓகே, 2 பக்கம், தரைக்கும் தண்ணிக்கும் அல்லாட்டமாக போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் மரைன். ஓகே, ஆல்மோஸ்ட் தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர் ஆகட்டும். இல்லை, ஏன்னா உலகம் தண்ணியிலேருந்து தானே ஆரம்பிச்சது, இப்போ உயிர்களும் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஒரு அனிமல் தண்ணியிலேருந்து தரைக்கு வருதுன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கணும். அப்படி வந்த ஆள் உடனே அப்படியே தண்ணியை உயிரிட்டு தரைக்கு வர முடியல, இங்கேயும் அங்கேயுமா இருக்குது, நிறைய ரெஸ்ட் எடுத்துக்கும். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி தான் அமைப்பு இருக்குது. ஓகே, இப்போ பார்ப்போம். Amphibians can live in aquatic as well as terrestrial habitats. Most of them have 2 pairs of limbs. அப்படின்னா என்ன, most of them have, சிலதுக்கு இல்லையா. இக்தியோபஸ் வந்து லிம்லெஸ் ஆம்ஃபீபியன், அதுக்கு லிம் இருக்காது. அடுத்தது பாடி இஸ் டிவிசிபிள் இன்டு ஹெட், ட்ரங்க், நெக் இல்லை. டெய்ல் மே பி ப்ரெசன்ட் இன் சம். இங்கே பாருங்க, சாலமண்ட்ராக்கு டெய்ல் இருக்கு, இவனுக்கு டெய்ல் இல்லை. ஆனால் இவனோட லார்வா இருக்குல்ல, டாட்போல் லார்வா, அவனுக்கு டெய்ல் இருக்கும். The amphibian skin is moist without scales. இவனுக்கு ஸ்கேல்லாம் இல்லை, மாய்ஸ்ட் ஸ்கேல். ரீசன் என்னன்னா, ஸ்கின் வழியா he respires, அதனால. ஓகே, cutaneous respiration இருக்கு. ஸோ இவனோட பாடியில் ஸ்கேல்ஸ் இல்லை. தி ஐஸ் ஹாவ் ஐலிட் இருக்கு, தண்ணியிலையும் தரையிலும் இருக்கு, அதனால ஐலிட் வந்துருச்சு. முந்தின கேட்டகரிக்கு ஐலிட் இல்லை, தட் இஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் டிம்பானம் இருக்கும், அவ்வளோதான்.
தண்ணியில் இருக்குல்ல, இப்போ ஐலிட் ஈவன் தரைக்கு வர்றதுனால ஐலிட் இருக்குது, தண்ணிக்கு போகும்போது டிம்பானம் யூஸ் பண்ணிக்கும். not the tympanum, eyelid nictitating membrane, I'm very sorry. Even the fish, இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ்க்குமே nictitating membrane ஒன்று இருக்கும். நமக்கு அந்த பிங்க் கலராக கண்ணோராக இருக்கு பாருங்க, அது இங்கேயும் அது திரும்பி அதே வருது, nictitating membrane. இங்கேயும் இதுக்கு nictitating membrane இருக்கும் தண்ணியில். தரைக்கு வரும்போது they'll be using the lids. அடுத்தது a tympanum represent the ear. காது கிட்ட ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. திஸ் இஸ் டிம்பானம், இதுதான் அதோட காது. ஏன்னா லோபெல்லாம் கிடையாது. ஃபியூச்சரில் மேமல்ஸில் தான் லோப் வரும். alimentary canal, urinary and reproductive tracts open into common chamber called cloaca. தனித்தனியாக எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஓட்டை இந்த எண்டில். அது வழியாக தான் they pass stool, அது வழியாக தான் they'll pass urine, அது வழியாக தான் they'll be exchanging their reproductive structure. That is, அது ஒன்றே தான், அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற ஒரே விஷயமா இருக்கிறதுனால அது ஆனஸ்ன்னு சொல்லாமல் க்ளோயக்கான் தான் சொல்லுவோம். which open to the exterior. Respiration is by gills. கில் வழியாக ரெஸ்பயர் பண்ணுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்வா ஸ்டேஜில், டேட்போல் லார்வாவில். அப்படின்னா this just resembles fishes. மோரோவர் இந்த டேட்போல் லார்வாக்கு நிறைய ஃபிஷ்ஷோட கேரக்டர் இருக்கும். எப்படின்னா கில்ஸ் வழியாக ரெஸ்பயர் பண்ணுது, அப்புறம் கம்ப்ளீட்லி அக்வாட்டிக்காக இருக்குது, லேட்ரல் லைன் இருக்கும் அது உடம்புல கொஞ்சம், அது வந்து ஹெர்பிவோர் கூட. ஸோ இதெல்லாம் பார்த்தா என்னென்னா ஒரு எவல்யூஷனரி லிங்க், இந்த குரூப்பு ஃபிஷ்லேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு. ஓகே, அதனால தான் இங்கே ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க டேட்போல் லார்வால். அடல்ட் ஆகும்போது லங்ஸ் வழியாக ரெஸ்பயர் பண்ணோம், ஸ்கின் வழியாக ரெஸ்பயர் பண்ணோம், பக்கல் கேவிட்டி வழியாக ரெஸ்பயர் பண்ணோம். ஸோ 3 ரெஸ்பிரேஷன் இருக்குது. பல்மோனரி ரெஸ்பிரேஷன் லங்ஸ் வழியாக, கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் ஸ்கின் வழியாக, பக்கல் ரெஸ்பிரேஷன் வாய் வழியாக. ஓகே, பக்கல் கேவிட்டி வழியாக ரெஸ்பயர் பண்ணுறது. The heart is 3-chambered, 2 auricle and 1 ventricle. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே 2லேருந்து இங்கே அப்படியே இப்படி elaborate ஆகி 3-chambered ஹார்ட்டாக வந்து நிற்குது. இப்படி 2 auricle, 1 ventricle. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. The heart is 2 auricle. These are cold-blooded, ஆனால் still cold-blooded ஃபிஷ்ஷோட கேரக்டர். Sexes are separate. ஓகே, அங்கே இருக்க மாதிரி, தட் இஸ் ஃபிஷ்ஷஸில் இருக்கிற மாதிரி. ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், இதுவும் போனி ஃபிஷ்ஷஸில் இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5வது ஆள் ஆட் ஆகிறான். 5 பேர் இது வரைக்கும் நம்ம படித்ததில் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனில் இருக்கான். தே ஆர் ஓவிபேரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். மெட்டமார்ஃபசிஸ் இருக்குது. ஒரு வெர்டிபிரேட்டாக வந்து மெட்டமார்ஃபசிஸை வச்சுக்கிற ஒரு சின்ன கேரக்டர் இவனுக்குள்ளே வந்திருக்கான். இதுதான் எவல்யூஷன் ஆர் நேச்சரோட விந்தை. ஏன்னா வெர்டிபிரேட் அனிமலில் மெட்டமார்ஃபசிஸ் வரதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் திங். ஆனால் இங்கே வந்திருக்கு அப்படின்னா பாவம் தானேவே, திடீர்னு ஏதோ ஒரு ஆன்செஸ்ட்ரல் கேரக்டரை கேரி பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பியூஃபோ, டோட். டோடுனாலே ஒரு அசிங்கமாக இருக்கும் இந்த அனிமல் பார்க்குறதுக்கு, அப்படி தான் வரும். உங்களுக்கு டிக்ஷனரியில் டோடுன்னு போட்டாலே அக்லி லுக்கிங் அனிமல்னு வரும். ஒரு மாதிரி இருக்கும், குழகுழன்னு இருக்கும் அந்த பாடி. பியூஃபோ. ரானா டைக்ரினா, ரானா எக்ஸாடக்டைல், அது திஸ் மிஸ்டர் ஃப்ராகு. ஹைலா ட்ரீ ஃப்ராகு. சாலமெண்ட்ரா சாலமெண்டர். இக்தியாஃபிஸ் லிம்லெஸ் ஆம்ஃபிபியா. நான் முதல்ல சொன்னேன்ல, இங்கே எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் 2 pairs ஆஃப் லிம்ஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே இல்லாததுனால தான் அந்த லைன் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஆம்ஃபிபியன்ஸ். நெக்ஸ்ட் குரூப் போனால் ரெப்டீலியா. இப்போது ஒரு ஃபிஷ்ஷை பார்த்தா நம்ம ஃபிஷ்ஷுன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் ஃப்ராக் குரூப்பை பார்த்தா கூட கண்டுபிடிச்சிருவோம், எக்ஸெப்ட் தட் லிம்லெஸ் இக்தியாபிஸ். ஆனால் ரெப்டைலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி டிஃப்ரென்ஸு பாருங்கள். இவன் எப்படி இருக்கான் மேசிவாக, இவன் உடம்புல ஓடு, இவனுக்கு காலே இல்லை. இந்த ஸ்னேக்ஸ்க்கெல்லாம் காலே கிடையாது. இவன் கலர் கலராக மாற்றிக்கிட்டு மரத்தில் ஏறிக்கிட்டு. ஸோ வெரைட்டி வெரைட்டி வெரைட்டி. ஏன்னா ரெப்டைல் வந்து டெரெஸ்ட்ரியல் மோட் ஆஃப் லைஃப்க்கு வந்து செம்மையாக ஃபிட்டாகி ரொம்ப நாள் வாழற ஒரு அனிமலாக இருக்குது.
அதனால ரொம்ப வருஷங்கள் வாழற ஒரு அனிமலா இருக்கும்போது அவ்வளோ தகவமைப்பு அது உடம்புல கிடைச்சிருது. ஊர்வனன்னு சொல்லுவோம். அதனாலதான் அப்படியே அந்த எவல்யூஷன்ல நிறைய வெரைட்டி அதுக்குள்ள வந்துருச்சு. இப்ப பார்ப்போம். இங்க பாருங்க, இது கேமலியான், இது crocodile, இது வந்து கீலோன், ஓகே, ஆமை குரூப், இது நாஜா, இது நாகப்பாம்பு. ஓகே, இப்ப படிப்போம். இங்க reptilia. The class name refers to their creeping or crawling mode of locomotion. அப்படி ஊர்வன, creeping, okay, crawling, நகர்ந்து போறது. Latin repera or reptum, to creep or crawl. அதனால reptilia. Latinல இந்த reptiliaக்கு meaning creeping or crawling. They are mostly terrestrial animals and their body is covered by dry and cornified skin. ரொம்ப dry scale, okay, ஆர் அப்படியே வெடிப்புட்ட மாதிரி ரொம்ப ஷார்ப்பாகவோ ரொம்ப திக்கான ஸ்கின் அந்த ஸ்கேலால. எபிடர்மல் ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது பேர் ஸ்கேல் இல்லை, ஸ்கியூட். நம்ம பார்த்தா கட்டுவிரியன்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், தகன்னு இருக்கும். கட்டுவிரியன் பாம்பெல்லாம் பார்க்கும்போது நம்ம crocodileோட ஸ்கின் பாருங்க எவ்வளோ திக்க. இவனுக்கு ஓடு, நம்ம டார்டாய்ஸ்க்காகட்டும் அப்புறமா டர்ட்டில்காகட்டும் நல்ல ஓடு பாடியை கவர் பண்ணி டக்குன்னு உள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். அவ்வளோ சீக்கிரம் அதை உடைக்க முடியாது. அடுத்தது, they do not have external ear opening. இங்கேயும் கிடையாது, டிம்பானம் தான். அங்கேயும் டிம்பானம், லைனா டிம்பானம் தான். மேமல்ஸ்ல மட்டும்தான் இயர் லோப். Tympanum represent ear. Limbs when present or two pairs. Limbs when present அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலதுல limbs இல்லைன்னு அர்த்தம். இருந்தா two pairs. Heart is usually three-chambered but four-chambered in crocodiles. Crocodile மட்டும் four-chambered heart. ஏன்னா அவன் இன்னும் அட்வான்ஸ்டு. அவனும் தண்ணியில அவன் சரியான predator. Heart is usually three-chambered and four-chambered in crocodile. Reptilia or poikilothams, cold-blooded. Snakes and lizards shed their scales as skin cast. இவங்க தோல் உரிச்சு மோல்டிங் மாதிரி உரிச்சு அப்படியே புது ஸ்கின் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, லிசர்ட்ஸ்க்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பல்லி இருக்குல்ல அதுக்கும் ஸ்னேக்ஸ்க்கும். Sexes are separate. Fertilization is internal. They are oviparous and development is direct. இங்க பாருங்க, internal fertilization, oviparous, முட்டையிட்டு குஞ்சு பொரித்தல். முட்டை போடும். அதுவும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஃப்ராக்லாம் ஒரு மாதிரி ஜெல்லியாக போகும். அதோட எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனில் எக் இஸ் கவர்டு பை ஒரு ஜெல்லி கவரிங். இங்கே ப்ரொடெக்டிவாக ஷெல் வச்சு வந்துருச்சு, கால்கேரியஸ் ஷெல். அதனால தான் அங்கேயும் உங்கள் ரீப்ரொடக்டிவ் மோடும் நல்லா இருக்குது, ஷெல்லும் ப்ரொடெக்டிவாக இருக்குது. அப்படின்னா அது வாழறதுக்கு என்ன கஷ்டம், ரொம்ப நாள் நல்ல ப்ரெடேட்டரி ஹேபிட்டாக இருக்குது. அப்புறம் எல்லா ஹேபிட்டாட்லேயும் இருக்குது, தண்ணிலையும் இருக்குது, மரைனில் கூட இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குது, டெரெஸ்ட்ரியலில் இருக்குது. இதெல்லாம் இந்த கேமலியான்லாம் மரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஸ்னேக் எல்லாம் கம்ப்ளீட் டெசர்ட்டில் இருக்குது. ஸோ எல்லா ஹேபிட்டாட்லேயும் இருக்குது. நல்ல ஹேபிட்டும் இருக்குது இதுக்குள்ளே. ஸ்கின் நிறைய விஷயங்கள், அது லாங் லென்த்தி லைஃப் ஸ்பேனுக்கு உதவியாக இருக்குது. அண்ட் ஓவிபாரஸ் வந்து உனக்கு ரொம்ப அதோடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப ப்ரொடெக்டிவாக வருது. அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட். இப்போ உங்களுக்கு மெட்டமார்பிசஸ்லாம் ஆகும்போது டெத் ரேட் கொஞ்சம் கூட வந்துடும். ஒரு ஸ்டேஜில் அனிமல்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அதுக்கு ப்ராப்பர் என்விரான்மெண்ட் இல்லைன்னா அது லைஃப் ஸ்பேன் முடியாமல் போயிடும். பட் இங்கே டைரக்ட் டெவலப்மெண்ட் தானே. இதெல்லாம் இந்த அனிமலை ரொம்ப நாள் வாழறதுக்கும் ரொம்ப வருஷங்களாக இது இருக்கிறதுக்கும் நிறைய டைவர்சிஃபைட் ஃபார்மில் இருக்கிறதுக்குமான ரீசன். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். கீலோன் டர்ட்டில், டெஸ்டுடோ டார்டாய்ஸ், கேமிலோன் ட்ரீ லிசர்ட், கெலோட்டஸ் வெர்சிகோலார் கார்டன் லிசர்ட், crocodile, alligator, ஹெமிடக்டைலஸ் வால் லிசர்ட், நம்ம வீட்டில் பார்க்குற ஹவுஸ் ஜெக்கோ. இது பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், நாஜா, கோப்ரா, பங்கரஸ், கிரேட், வைப்பர். ஓகே, இதெல்லாம் படிச்சாக்கணும், வேறு வழியில். இதில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கிளாஸ், அடுத்த ஃபேமிலி போகிறோம். அடுத்த கிளாஸ்க்கு போகிறோம். ஏவ்ஸ்னாலே பேர்ட்ஸ். ஏவியன்னா பறக்கிறது. ஓகே, ரெப்டைல்ல இருந்து அட் அ டைமில் தான் ஏவ்ஸும்
மேமல்ஸும் வருது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு இது எவல்யூஷனில் லிங்க் ஆகும். அப்போ படிப்போம். கிளாஸ் வந்து aves, the characteristic feature of aves birds are the presence of feathers, and most of them can fly except flightless birds, ostrich, kiwi, emu அதெல்லாம் பறக்காது. நிறைய பேர்ட்ஸ்னாலே பறக்கிறது தான், எக்ஸப்ட் ஃபியூ கேசஸ், ஒரு ஹார்ட்லி ஒரு 9-10 இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, ஃபிஷ்ஷஸில் மாய்ஸ்ட் ஸ்கேல், ரெப்டைலில் ட்ரை ஸ்கேல், பேர்ட்ஸில் ஃபெதர்ஸ், மேமல்ஸில் ஹேர். ஆனால் நடுவில் நம்ம ஆம்ஃபிபியனுக்கு மட்டும் எதுவும் இல்லை கவரிங், ஆனால் அவன் ரெஸ்பயர் பை ஸ்கின், அதனால் அவனுக்கு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்தது தே பொசஸ் பீக். பீக் தான் இவனோட ஸ்பெஷாலிட்டி. பேர்ட்ஸ்னால் கம்பல்சரியாக பீக். ரீசன் என்னன்னா, நோஸும் மவுத்தும் சேர்ந்த கலவை தான் பீக். அந்த பீக்கில் ஒரு குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கும், நாஸ்ட்ரில். ஸோ மவுத்தும் ரெண்டும் சேர்ந்துருச்சு. The 4 limbs are modified into wings. ஸோ 2 pair of limbs தான். 4 limbs வந்து விங்ஸாக மாறிடுச்சு. ஹைண்ட் limb வந்து வாக்கிங்க்கு இருக்கு. The hind limbs generally have scales and are modified for walking, swimming or clasping the tree branches. நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் அதில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும், அப்படியே பிடிச்சிக்கிட்டே தூங்கும். அந்த காலில் இருக்கிற அந்த கிளாஸை வச்சு அப்படியே மடக்கிக்கும், அதுதான் கிளாஸ்பிங். அப்படியே வச்சுட்டு தூங்கிடும். Skin is dry without glands except the oil gland at the base of the tail. இங்கே பாருங்கள், ஸ்கின் ஏன் ட்ரையாக இருக்குன்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வெட் கிளாண்ட் அப்படிலாம் இருந்தால் வெயிட் ஏறிடும். வெயிட் ஏறினா அதனால் பறக்க முடியாது. ஓகே, அதனால் அதுக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின். பட் ஆயில் கிளாண்ட் வந்து டெய்ல் கீழே மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, ப்ரீன்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரீன் கிளாண்ட்ஸ்னு. அண்ட் எண்டோஸ்கெலிட்டன் இஸ் ஃபுல்லி ossified, bony, and the long bones are hollow with air cavities. Pneumatic bone, போன்லேயும் உங்களுக்கு hollow bones, அதனால தான் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ they can easily fly. The digestive tract of birds has additional chamber. எதுக்குன்னா, அது மண்ணெல்லாம் சாப்பிட்டுருச்சு, கண்டதையும் தின்னுருச்சு, அது மண்ணில் இருந்து பெக் பண்ணி எடுக்கும்போது மண்ணும் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அது பிரிக்கிறதுக்காக இந்த க்ராப் அண்ட் கிசார்ட் எல்லாத்தையும் அப்படியே டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சேம்பர்ஸ். க்ராப் அண்ட் கிசார்டு இது நம்ம காக்ரோச்லேயும் படிப்போம். ஓகே, ஸோ எங்கெல்லாம் இந்த பேர் வந்து இதில் கூட இருக்கும். இங்கே நம்ம க்ராப்புங்கிறது எர்த்வார்மில் கூட இருக்கும். ஸோ இந்த டேர்ம் அப்படி கொஞ்சம் நம்ம காக்ரோச் இருக்குது, காக்ரோச் படிக்கும்போது லிங்க் பண்ணிக்கோங்க. ஹார்ட் இஸ் கம்ப்ளீட்லி 4 chambered. அப்போது இங்கேருந்து நமக்கு 4 chambered. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 chambered ஃபிஷ்ஷஸில், 3 chambered ஃப்ராக்ஸில், ரெப்டைல்லையும் 3 chambered, ஆனால் க்ராக்கடைலில் மட்டும் 4 chambered. அப்படியே பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்க்கு 4 chambered. அடுத்தது they are warm blooded, homeothermous. இங்கே they maintain their body temperature. Warm blooded animals, they are able to maintain a constant body temperature. Respiration is by lungs. Lungs தான், gills அதெல்லாம் இல்லை. Air sacs connected to lungs supplement respiration. என்னன்னா, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரைகிறேன், சும்மா வரைகிறேன், அதனால ரொம்ப this is the lungs அப்படின்னு வச்சுக்கலாம். சாரி, ரொம்ப ஆடான லங்ஸாக மாறிடுச்சு. ஓகே, லெட் மீ கோ வித் குட், கொஞ்சம் மாடரேட்லி குட். லுக் அட் ஹியர், இப்படி வருது, இப்படி வந்து ப்ராங்கை இப்படி பிரியுது, இதுக்குள்ளே இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, இது இப்படி லங்ஸ். ஓகே, இப்போ நமக்கு இருக்க மாதிரி இதுக்கும் லங்ஸ் இப்படி இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஏர் சாக்ஸ், நம்ம ஆல்வியோலைய ஏர் சாக்குன்னு படிச்சுப்போம். இந்த ஏர் சாக் வாஸ் டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது சுற்றி, இந்த லங்ஸை சுற்றி இப்படி ஒரு ஏர் சாக் இதுக்கு இருக்குது. ஓகே, எதுக்காகன்னு பார்த்தா நேச்சரோட விந்தை இது. ஏன்னா பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளைங், கொஞ்சம் ஹை லெவலில் போகும்போது தரையை விட்டு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி அதுக்கு வந்துடும். அந்த ஆக்சிஜன் டெஃபிஷியன்சியில் இருந்து அதை காப்பாற்றுறதுக்காக இந்த ஏர் சாக்ஸை, இதில் ஆக்சிஜன் மட்டும் இருக்கும், ஆல்வியோலே இருக்காது. So when they go to the higher level, no, they just take the oxygen from this. அதுதான் supplement respiration. Sexes are separate, of course. Fertilization is internal. They are oviparous and development is direct. Even shelled eggs.
ரெப்டைலும் ஷெல்ட் எக்ஸ், இவனும் ஷெல்ட் எக்ஸ். இதுதான் லிங்க். ஓகே, பேர்ட்ஸ் could have come from reptiles அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவனும் அதை பாதுகாப்பான். அழகா ஒரு பேரண்டல் கேர் இருக்கும். இவனுக்கு ரொம்ப பேரண்டல் கேர் இருக்கும். வெளியே வந்த பிறகும் ரொம்ப நாள் அதை பாதுகாத்து அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுவான். இங்கே இருக்கிற பேர்ட்ஸோட பேரையெல்லாம் பார்த்துப்போம். இங்கே பாருங்க, இது வந்து நியோஃப்ரான். ஓகே, நியோஃப்ரான் அப்படின்னு சொன்னால் வல்ச்சர். ரெண்டாவது ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்சுக்கோட பேர் ஸ்ருத்தியோ. ஓகே, இவன் வந்து கிளி. கிளினா பேரட். பேரட்டோட பேர் இங்கே சிட்டாக்யுலா. இவன் வந்து மயில். ஓகே, பீகாக். பீகாக்கு வந்து பாவோ அப்படின்னு. ஓகே, 4 பேர் அப்படியே படிச்சுக்குவோம். காரஸ். ஓகே, கார்வஸ். கார்வஸ் வந்து க்ரோ. ஈஸியாக தான் இருக்கும் இந்த பேரெல்லாம். கொலம்பா லேவியா பீஜியனோடது. சிட்டாக்யுலா இவன் வந்து பாவோ. ஆஸ்ட்ரிச் வந்து உங்களுக்கு ஆஸ்ட்ரிச்சோட பேர் நியோஃப்ரான். சாரி, ஸ்ருத்தியோ. இவன் வந்து வல்ச்சர், நியோஃப்ரான். பெங்குவின் வந்து ஆப்டினோடைட்டிஸ், பீகாக். ஸோ இவ்வளோ பேரையும் படிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. காமன் நேமோட படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பேருங்க ஈஸியாக இருக்கும். சிட்டாக்லா, பாவோலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம், கவலை இல்லை. க்ரோக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கார்வஸ் கொஞ்சம் க்ளோஸ் சிமிலாரிட்டி. மீதி எல்லாம் தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஓகே, பட் படிக்கணும், வேறு வழி இல்லை. அடுத்தது கிளாஸ். கிளாஸ் மெமாலியா. மெமாலியா தான் லாஸ்ட்டு கிளாஸு. அண்டர் வெர்டிபிரேட்டா படிப்போம், ஏன்னா நாமெல்லாம் அந்த குரூப்பில் தானே இருக்கோம், ஜாலியாக படிக்கலாம். They are found in a variety of habitats. இவன் இல்லாத இடமே இல்லை. ஓகே, போலார் ஐஸ் கேப்ஸ், டெசர்ட்ஸ். நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கேமல் அங்கே தான் இருக்காங்க. மவுண்டெயினில் யூ கேன் see the mountain snow leopards. நிறைய ஐட்டம் பார்க்கலாம் மவுண்டெயின்ஸில். ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் டார்க் கேவ்ஸ், எல்லா இடத்துலையும் மெமாலியாவை பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் we human beings are going under the water. அப்புறம் மார்ஸுக்கு போகிறோம், லைக் we are just going to the space. எல்லா இடத்துலையும் நாம் இருக்கோம். தட் இஸ் அப்படின்னா மெமாலியா இஸ் present anywhere, everywhere. And dark caves, some of them have adapted to fly or live in water. Okay, சிலது வந்து பறக்குது, சிலது வந்து வாட்டர்ல இருக்கு. பறக்கிற ஒரு மேமல் அப்படின்னு சொன்னா பேட் இருக்கான். ஓகே, பேட் இஸ் ஒன்லி ஃப்ளையிங் மேமல். ஓகே, டிரோபஸ் அவனோட பேரு, டிரோபஸ். தண்ணியில் இருக்கிற மேமல்லாம் பார்த்தீங்கன்னா இதோ இருக்காங்க, பேலனோப்டிரா. இவன் பேர் பேலினோப்டிரா அப்படின்னா இவனோட வாயில் ஃபில்டர் ஃபீடர் பேலின் பிளேட்ஸ், சீப் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். தண்ணி உள்ளே போய் தேவையானதெல்லாம் உள்ளே எடுத்துட்டு மீதி தண்ணியை வெளியே துப்புறது, அதனால இவன் பேலினோப்டிரா. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா பிளாட்டிபஸ். இவன் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் குரூப். இவன் முட்டையிட்டு அண்ட் பட் தே என்ன சொல்றது, எக்லேயிங் மேமல் இவன். அப்புறம் இவன் பால் கொடுக்குறான், ஆனால் பால் கொடுக்க டீட்ஸ், நிப்பிள் அப்படிலாம் இல்லை. ஸ்கின்னில் இருந்து அப்படியே செக்ரீட் ஆகிற மில்கை அதோட குழந்தைக்கு கொடுத்துரும். அதுதான் இவன் ஆர்னித்தோரிங்கஸ் இவன் பேர். இவன் பெரிய ஆள் மேக்ரோபஸ், கங்கரு. இப்போ நம்ம மெமாலியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பிரியும். நான் இங்கே எழுதுறேன். திஸ் குரூப் இஸ் புரோட்டோதீரா. புரோட்டோதீரியா. இவன் மெட்டாதீரியா. என்னன்னு நான் சொல்றேன். இவன்லாம் யூதீரியா. எப்படின்னா அது கூட சப் கிளாஸ்க்குள்ள போயிட்டே இருக்கும். புரோட்டோதீரியானா எக்லேயிங் மேமல்ஸ். ஓகே, இவன்லாம் எக்லேயர்ஸ். இந்த பிளாட்டிபஸ், ஆன்டீட்டர்லாம் எக்லேயிங். இவனும் எக்லேயிங் அப்படிங்கிறதுனால நாமளும் ரெப்டைல்ல இருந்து வந்திருக்கலாம். தட் இஸ் மேமல்ல இருந்து, அதுதான் லிங்க். இங்க இருந்து இங்கே போனீங்கன்னா இவன்லாம் பவுச்டு மேமல். இவனுக்கு பவுச் இருக்கு. பவுச்டு மேமல் ஆர் மார்சுபியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவன் பேர். ஸோ பவுச்சில் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 or 2 weeks தான் அது யூட்ரஸ்ல இருந்து பவுச்சில் வந்து எட்டி பார்த்துட்டு மீதியோட லைஃப் ஸ்பேன், அதாவது அதோட டெவலப்மெண்டல் ப்ராசஸ் வந்து
வெளியில் யூட்ரஸ்க்கு வெளியே பவுச் மாதிரி இருக்கு, அங்கே வளர ஆரம்பிக்குது. அதனால இவன் பவுச்டு மேமல். திஸ் குரூப் இஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டட் இன் ஆஸ்திரேலியா. அது இவெல்லாம் கம்ப்ளீட்டாக the young one is developed inside the uterus, and then once the gestation period முடிஞ்ச உடனே they'll just give birth to the young one and feed them the milk. அப்போ true placental mammals, true placental mammals இவங்களே தான் நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியும். ஓகே, படிப்போம். எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். mammary gland very important, அதனால தான் mammalia. So the most unique mammalian characteristics is the presence of milk producing glands, mammary gland, by which the young ones are nourished. அதுக்காக நம்ம milk கொடுத்து தான் அதை வளர்க்குறோம் young ones. They have 2 pairs of limbs adapted for walking, yes, running, climbing, burrowing, swimming or flying. இவன்ல flying, இவன்ல swimming. பரோவிங்னா எலியெல்லாம் அப்படியே பரோ, கிளைம்பிங்லாம் பார்த்தீங்கன்னா மங்கி, ரன்னிங்லாம் ஹார்ஸு, எவ்வளோ அனிமல்ஸ் எவ்வளோ அழகாக ரன் பண்ணுது. வாக்கிங் நடக்கிறதுக்கும் அது யூஸ். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர்ஸு கொஞ்சமாக மாறிடுச்சு. அதாவது ஹைலி இவால்வ்டு மேனுக்கு, மேமல்ஸ்க்கு, நம்ம மனிதர்களுக்கு 2 கால் 2 கையாக மாறி, பிகாஸ் ஆஃப் அவர் இரக்ட் பாஸ்டர். ஒரு pair of limb is for walking, another pair of limbs is for handling tools, so it is called as hand. Okay, the skin of mammals is unique in possessing hair. Okay, இங்க hair இருக்கு. external ear or pinnae, அது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கேரக்டர் தான் முதல்ல கிளாசிஃபிகேஷன்ல கொடுத்துருப்பான். pinna is a very important feature. பின்னாவும் ஹேரும் to consider as a mammal are present. Different types of teeth, எல்லாத்துக்கும் tympanum, இங்கே pinna, ear lobe. Different types of teeth are present in the jaw. ஆமா, நமக்கே பார்த்தீங்கன்னா incisor, canine, molar, premolarன்னு இருக்குல்ல. ஸோ எல்லா அனிமலுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹெட்டிரோடான்டிக் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் படிச்சுட்டு இருந்தோம். இந்த வருஷம் அந்த லெசன் இல்லை, அதனால டோன்ட் வரி. Heart is 4-chambered. They are homeothermous because warm-blooded. Respiration is by lungs. Sexes are separate and fertilization is internal. They are viviparous with few exception and development is direct. Few exception na இப்ப நான் போட்டது தவிர மீதி எல்லாமே viviparity. அதுக்கப்புறம் scrotal sacs கம்பல்சரியா மேலுக்கு scrotal sacs இருக்கும். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் கூட மேமல்ஸ்க்கு, இங்கே போடலை, படிச்சுக்கலாம். இப்போ பார்ப்போம். ஓவிபாரஸ்னா இந்த பிளாட்டிபஸ், ஆர்னித்தோரிங்கஸ். விவிபாரஸில் மேக்ரோபஸ் கங்காரு, டிரோபஸ் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். இது எவல்யூஷன் லெசனில் இந்த பிக்சர் இருக்கும். கேமிலஸ் கேமல், மக்காக்கா மங்கி, ராட்டஸ் ராட்டு, கேனிஸ் டாகு, ஃபெல்லிஸ் கேட்டு, எலிஃபாஸ் எலிஃபென்ட், ஈக்குவஸ் ஹார்ஸு, டெல்ஃபினஸ் டால்ஃபின், பாலினோப்டெரா ப்ளூ வேல், பேந்திரா டைக்ரஸ் டைகர், பேந்த்ரா லியோ லயன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பேர்லாம் கொஞ்சம் அப்படியே அது காமன் நேமோட ஒத்து போகிற மாதிரி இருக்கிறதுனால படிச்சிடலாம், கவலை இல்லை. ஆனால் படிச்சே ஆகணும் இல்லையா, படிச்சிடுவோம். இந்த சேலியன் ஃபீச்சர்ஸ் இப்போ இவ்வளோ நேரம் படித்தது அப்படியே டேபிளில் போட்டிருப்பாங்க. இதையும் படிச்சிடுறேன், எதுக்கு உங்களுக்கு இது விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வேணாம். ஃபைலமில் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பாருங்கள். போரிஃபெரா, ஷிலன்டிரேட்டா, டீனோஃபோரா, பிளாட்டியல்மென்தஸ், ஆஸ்கல்மென்தஸ், அன்னரிடா, ஆர்த்ரோபோடா, முலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்ட் கார்டேட்டா. ஓகே, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியல. ஓகே, இப்போ போரிஃபெரானா செல்லுலார், இது ரெண்டும் டிஷ்யூ கிரேடு. இவன் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இங்கே கொடுக்குறான், உள்ள வெறும் ஆர்கன் கிரேடுன்னு கொடுத்துருப்பான். ஓகே, ஏன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் வளர்ந்ததுனால ஆர்கன் சிஸ்டம், இது எல்லாம் இதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம் தான். சிமெட்ரி பார்த்தீங்கன்னா வேரியஸ். ஏசிமெட்ரி இங்கே ரெண்டும் ரேடியல், அப்புறம் எக்கினோடெர்மேட்டா ரேடியல், மீதி எல்லாரும் பைலேட்ரல். ஷீலம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷீலம் கிடையாது, இங்கே ஷீலம் கிடையாது. பிளாட்டியல்மென்தஸ் வரைக்கும் ஷீலோமேட், ஆஸ்கல்மென்தஸ் சியூடோ ஷீலோமேட், இவங்க எல்லாம் ட்ரூ ஷீலோமேட், யூ ஷீலோமேட் ஆர் ஷீலோமேட். செக்மெண்டேஷன் இவங்களுக்கெல்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு ஃபியூக்கு கிடையாது செக்மெண்ட், அதாவது போரிஃபெரால இருந்து ஆஸ்கல்மென்தஸ் வரைக்கும் நோ செக்மெண்ட்.
அன்னலிடால செக்மெண்ட், ஆர்த்ரோபோடால செக்மெண்ட். மொலஸ்கால சாஃப்ட் அன்செக்மெண்டட்னு படிச்சிருப்போம். ஆப்சென்ட். கார்டேட்டா ஃபுல்லாக செக்மெண்ட் வந்துடும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் செக்மெண்ட் இருக்குது இல்லை. நடுவில் ரெண்டுன்னா அந்த அன்னலிடா ஆர்த்ரோபோடா, அதோட அப்படியே கார்டேட்டாக்கு. ஓகே, அப்படிதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் போரிஃபெரால கிடையாது, ஆப்சென்ட். இதில் ஒரே ஒரு ஓட்டை இருக்குது, இன்கம்ப்ளீட். பிளாட்டிஹெல்மின்தஸ் வரைக்கும் இது எல்லாம் கம்ப்ளீட். மவுத் அண்ட் ஆனஸ் ஆர் க்ளோயக்கா, நம்ம ஃப்ராக்லலாம் பார்த்த மாதிரி. சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா தண்ணியில் தானே இருக்குது, தண்ணி தான் உள்ளே போய் வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் இந்த குரூப்பில் கிடையாது. பிளாட்டிஹெல்மின்தஸே ஆர்கன் லெவலில் தானே இருக்குது, நோ சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஆஸ்கல்மென்தஸ்லேயும் கிடையாது. அன்னலிடால இருக்கணுமே, அன்னலிடால இட் இஸ் ப்ரெசென்ட். மீதி எல்லாத்துலேயும் அப்படியே இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் வேரி ஆகும், ஓப்பன் சர்க்குலேட்டரி ஆர் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி அப்படின்னு, பட் சர்க்குலேஷன் இஸ் ப்ரெசென்ட். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி உள்ளே போகுதா, அதில் இருக்கிற ஆக்சிஜன் அப்படியே உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுது. ஸோ ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, ஆப்சென்ட். அன்னலிடா வரைக்கும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆப்சென்ட். அன்னலிடால எல்லா சிஸ்டமும் டெவலப் ஆச்சு நல்லா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டெவலப் ஆகலை. அதில் இருக்கிற பாடியில் இருக்கிற மைன்யூட் போர் வழியாக அப்படியே கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்யூஸ் ஆகிக்குது, அவ்வளோதான். ஆனால் ஆர்த்ரோபோடாலேருந்து ஸ்பைரக்கிள்ஸ், அந்த மாதிரி கில்ஸ் ஞாபகம் இருக்கா, புக் லங்ஸ், அந்த மாதிரி நிறைய அங்கேருந்து நல்லா வெல் டெவலப்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ் போரிஃபெரா அப்படின்னு சொன்னால் கெனால், ஓகே, வாட்டர் கெனால் சிஸ்டம், பாடி வித் போர்ஸ் அண்ட் கெனால். ஷீலன்டிரேட்டானா நைடோபிளாஸ்ட், டீனோஃபோரானா காம்ப்ளெக்ஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ்னா ஃப்ளாட் பாடி, சக்கர்ஸ் அண்ட் ஓக்ஸ். ஆஸ்கல்மென்தஸ்னா ரவுண்ட் ஷேப், இலாங்கேட்டட், மேல் சின்னது, ஃபீமேல் பெருசு. அன்னலிடானா செக்மெண்டட், ஓகே, ரிங்ஸ். ஆர்த்ரோபோடானா கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன், ஜாயிண்ட் அப்பெண்டேஜஸ். மொலஸ்கா mantle, skeleton, shell usually present, mantle cavity, அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் மொலஸ்காக்கு. எக்கினோடெர்மேட்டானா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், ரேடியல் சிமெட்ரி, ஸ்கின் மேலே எக்கின்ஸ். ஹெமிகார்டேட்டா வார்ம் லைக் ஸ்டோமோகார்டு, proboscis collar and trunk. Chordata notochord, dorsal hollow nerve cord, gill slates and with limbs or fins plus post-anal tail. இதனாலும் கார்டேட்டாக்கான கேரக்டர். ஸோ இது அப்படியே ஒரு கம்பேரிட்டிவ் அக்கவுண்ட். இதோட லெசன் முடிந்து விட்டது. ஆனாலும் நம்ம சம்மரியும் ஒரு தடவை படிச்சிருவோம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்ப்போம். The basic fundamental features such as level of organization, symmetry, cell organization, shilom, segmentation, notochord, இவையெல்லாம் வச்சு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. Have enabled us to broadly classify the animal kingdom. Besides the fundamental features, there are many other distinctive characters which are specific for each phylum or class. இந்த ஜெனரல் தவிர ஒவ்வொரு ஃபைலமுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதுதான் இந்த டேபிளில் நம்ம பார்த்தோம். Porifera includes multicellular animals which exhibit cellular level of organization and have characteristic flagellated conocytes, collar cells. The Coelenterata have tentacles and bear cnidoblast cnidarians. They are mostly aquatic, sessile or free-floating. The ctenophores are marine animals with complates, comcheles அப்படின்னு சொல்லுவோம். The platyhelminthes have flat body and exhibit bilateral symmetry. இதுவும் aschelomate. The parasitic forms show distinct sucker and hooks. Ascalmenthes are pseudochelomates and include parasitic as well as non-parasitic roundworms. இது வரைக்கும் ஒரு குரூப். அடுத்தது அன்னலிடா ஆர்த்ரோபோடாலாம் பார்த்தீங்கன்னா annelids are metamerically segmented animals with a true coelom. The arthropoda are the most abundant group of animals characterized by the presence of jointed appendages. Arthropodana elaborate ஏன்னா joint foot இருக்கிறதுனால நிறைய abundant 2/3 of அப்படின்னு போட்டிருக்கான் arthropods. அதில் insect பார்த்தீங்கன்னா 7 out of 10 are insects. இந்த மாதிரி the mollusk have a soft body surrounded by external calcareous shell. இது calcareous body. Arthropodaல chitinous exoskeleton.
The body is covered with external skeleton made of chitin. இதோட போட்டிருக்கான் பார்த்தீங்களா? chitin வந்து இது வந்து ஆர்த்ரோபோடாக்கு வரணும், மாறி வந்துருச்சு. ஓகே, நீங்க அப்படி மாத்தி படிக்காதீங்க. கால்கேரியஸ் ஷெல் மொலஸ்காக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஆர்த்ரோபோட்ஸ்க்கு. The echinoderms possess a spiny skin. Their most distinctive feature is the presence of water vascular system, very special. The hemichordates are a small group of worm-like marine animals. They have a cylindrical body with the proboscis, collar and trunk. Trunk ரொம்ப லென்த்தியா என்னென்னலாம் இருக்குன்னு அப்படி யோசிச்சு வச்சுக்கோங்க. அதில் bronchial region இருக்கு, ஜெனிட்டல் ரீஜன் இருக்குது பக்கத்துலேயே, அதுக்கு கீழே போனால் ஹெப்பாட்டிக் ரீஜனு, அப்புறம் அந்த ஃபேக் எண்டில் போனால் இன்டெஸ்டைன். அப்படியே phylum Chordata includes animals which possess notochord either throughout or during early embryonic life. ஃபுல்லாக இருக்கும் இல்லை எம்ப்ரியானிக். அப்போ அப்படி யோசிச்சு பாருங்கள், ஃபுல்லாக இருக்கிற நோட்டோகார்டு ஆம்பியாக்சிஸ், எம்ப்ரியானிக் டெய்ல் ரீஜனில் இருக்கும்போது யூரோகார்டேட்டா. ஹெமிகார்டேட்டாவில் நம்ம படித்து முடிச்சிட்டோம். அப்புறம் வெர்டிபிரேட்டாவில் த்ரூ அவுட் லைஃப் இருக்குது, ஆனால் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் நோட்டோகார்டாக இருந்து அடல்ட் ஆகும்போது வெர்டிபிரல் காலமாக மாறுகிறது. ஓகே, படிப்போம். Other common features observed in the chordates are the dorsal hollow nerve cord and paired pharyngeal gill slits. And some of the vertebrates do not possess jaws, agnatha, whereas most of them possess jaws, gnathostomata. Agnatha is represented by class Cyclostomata. They are the most, இங்கே cyclostomata தான் தமிழில் வட்ட வாயினை அப்படின்னு சொல்லுவோம், around the suctorial mouth. They are the most primitive chordates and are ectoparasites on fishes. ரொம்ப primitive chordate அது. Gnathostomata has two superclasses, species and tetrapods. Classes Chondriocthus and Osteichthyes bear fins for locomotion and are grouped under species. Speciesல இங்கே fins வச்ச ரெண்டு ஆள் யாருன்னா Chondriocthus, Osteichthyes. Cartilaginous fishes and bony fishes. The Chondriocthus are fishes with cartilaginous endoskeleton and marine. Classes இங்கே பாருங்கள், டோட்டலாக marine போட்டான், அங்கே என்ன சொல்லியிருக்கான், many of them அப்படின்னு வரும். ஸோ பார்த்துக்கோங்க. Classes Amphibia, Reptilia, Aves and Mammalia have two pairs of limbs and are thus grouped under Tetrapoda. Tetrana நாலு கால் விலங்கினங்கள். The amphibians have adapted to live both on land and water. Reptiles are characterized by the presence of dry and cornified skin. Limbs are absent in snakes. Fishes, amphibians and reptiles are poikilothermous, cold-blooded. Aves are warm-blooded animals with feathers on their bodies and forelimbs modified into wings for flying. Birds na முக்கியமா beak, forelimbs modification, that is turned to be a wings, அதுக்கப்புறம் body covered by feathers. ஓகே, beak, feather, wings, வேற என்ன இருக்கும், ஆயில், அதாவது glandless skin except that oil gland under the tail. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸும் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேர்டுக்கும் இருக்கிற ரொம்ப காமன் ஃபீச்சர் பீக்ஸ், அதுக்கப்புறம் ஃபெதர்ஸ். ஓகே, ஹைண்ட் லிம்ஸ் ஆர் அடாப்டட் ஃபார் வாக்கிங், ஸ்விம்மிங், பர்ச்சிங் ஆர் கிளாஸ்பிங். பர்ச்சிங்னா அதான் எடுத்து கை பிடிச்சிக்கிறதுக்கும் பிடிச்சிக்கிட்டு தொங்கிறதுக்கும், கிளாஸ் பார்க்கறதுக்கும். And the unique feature of mammals are the presence of mammary glands and hairs on the skin. Unique feature na அதுதான், they commonly exhibit viviparity. இன்னொரு ஒரு important feature இருக்கு mammals-க்கு, diaphragm. Okay, a muscular partition present between thorax and abdominal cavity. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். அதுவுமே ஒரு யூனிக் ஃபீச்சர் ஆஃப் மேமல்ஸ் தான், போடலைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அட் லாஸ்ட் நம்ம இந்த லெசனை முடிச்சிட்டோம். Such a big lesson with so many terms, இதுக்குள்ள அவ்வளோ டேர்ம்ஸை படிச்சே ஆகணும். அதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ப்ளஸ் ஜுவாலஜிக்கல் நேமு, அப்புறமா காமன் நேமு, ஒவ்வொரு ஃபைலமுக்கான ஸ்பெஷாலிட்டி, அதில் நிறைய டேர்ம்ஸு, அது மொத்தம் படித்து தானே ஆகணும். 4 to 5 questions யூஸ்வலாக இந்த லெசனில் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு இன்னும் லெசன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கிறதுனால மே எக்ஸ்பெக்ட் 1 or 2 question எக்ஸ்ட்ரா ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் சாப்டர்.
ஸோ கொஞ்சம் தயவுசெய்து படிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஒரு கம்பேரிட்டிவாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த 3 வீடியோஸில். இதையும் தாண்டி ஏதாவது குழப்பங்கள் இருந்தால், இன்னும் கொஞ்சம் சிலதை கொஞ்சம் டயக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஐ ஜஸ்ட் கம் பேக் அண்ட் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, தேங்க்யூ, பாய்.